அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன் சமையல். இப்போ ஏஆர் சமையல் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான கருப்பு உளுந்தை பயன்படுத்தி உளுந்தங்களி எப்படி செய்யறது இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த உளுந்தங்களி பார்த்தீங்கன்னா நம்ம வாரத்தில் எப்படி ஒரு தடவை 2 தடவை நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்தியானது. நல்ல எலும்புகளுக்கெல்லாம் நல்ல ஒரு பலம் தரக்கூடியது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளையே பெண் குழந்தைங்களுக்கும் ஆண் பிள்ளைங்களுக்கும் எல்லாருமே நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். நம்ம இதுக்கு தனியாக நம்ம உளுந்து அரைக்கணும் அவசியம் இல்லை. நம்ம இட்லிக்கு தோசைக்கு மாவு அரைக்கிறப்ப அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து கூட நம்ம உளுந்தங்கஞ்சி நம்ம செஞ்சு சாப்பிடலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறது வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ உளுந்தங்களி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான நம்ம உளுந்தங்களி எப்படி செய்கிறதுங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அது கருப்பு உளுந்து தான் இதை பயன்படுத்தி நான் செய்ய போகிறேன். முழு உளுந்து இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா 1 கப் மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் நான் எடுத்திருக்கேன். உடைச்ச உளுந்து இதுக்கு பயன்படுத்தி நீங்கள் செய்யலாம். இப்போ நான் அந்த உளுந்து எந்த கப்பில் எடுத்துருக்கோம் அதே கப்பில் எல்லா பொருளையும் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம வானலியில் கடாயை வச்சு நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ எடுத்த 1 கப்பு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்தை பார்த்தீங்கன்னா இந்த கடாயில் சேர்த்து ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருக விடாமல் வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்காங்க. இப்போ உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. இந்த வறுக்க பார்த்தீங்கன்னா நல்லா வாசம் வருது பாருங்கள். நல்ல வாசம் வருது. இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு தட்டில் நம்ம கொட்டி ஆற வச்சிடலாம். கூடவே ஒரு 2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே வானொலியில் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஆரம்பிச்சுக்கோங்க. இதை நல்லா ஆற வச்ச பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க. இப்போ வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நான் 1 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அந்த 1 கப்பு உளுந்துக்கு பார்த்திங்கன்னா 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி சேர்த்து செஞ்சுக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் மண்டை வெல்லம் நுணுக்கி வச்சதை சேர்த்துக்கிறேன். இது அடுப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கிறேன். தூசியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அதை வடிகட்டி எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு வெல்லம் பார்த்தீங்கன்னா கரைஞ்சால் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சிருக்கிட்டு இருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்த உளுந்து அரிசி நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா பவுட்ரு பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு தட்டில் நம்ம கொட்டி அளந்து எடுத்துக்கலாம். நான் இந்த மாவு அரைச்சதை பார்த்திங்கன்னா நான் எடுத்த பருப்பு அதே கப்பில் பார்த்திங்கன்னா 1 கப்பு நான் அளந்து எடுத்துக்கிறேன். இப்போ மீதி உள்ள மாவை பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவில் நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ செய்ய போகிறீங்களோ அப்போ நீங்கள் எடுத்து செஞ்சுக்கோங்க. ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப்பு நம்ம அரைச்ச மாவில் 1 கப்பு மட்டும் நான் எடுத்து நான் இப்போ களி செய்ய போகிறேன். இப்போ 1 கப்பு நான் பார்த்தீங்கன்னா மாவு எடுத்திருக்கேன். நம்ம எந்த கடாயில் நம்ம களி செய்ய போகிறோமோ அந்த கடாயை நான் எடுத்திருக்கேன். இப்போ அதில் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். 1 கப்பு மாவுக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க.
இது கட்டி இல்லாமல் கைகளால் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டேன் பாருங்கள் மாவை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கைவிடாத நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ நான் 1 கப்பு உளுந்து நான் அரைச்சது எடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா அதே அளவு 3/4 கப்பு நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறணும். இப்போ கொஞ்சம் கெட்டிப்பட்டிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெயை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க மீதம் உள்ள எண்ணெயையும் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா கெட்டிப்பட்டு வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கரைச்சி வச்ச வெல்லத்தை இதோடு சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அல்வா பழத்தில் வந்திருக்கு பாருங்கள். நல்லா கடாயில் ஒட்டாமல் வரணும். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் தண்ணியை கையில் வந்து தொட்டுக்கிட்டு மாவு எடுத்து உருட்டி பார்க்கலாம். சுடுது பாருங்க. இந்த மாதிரி கையில் எடுத்து உருட்டி பார்த்தோம்னா உருட்டை வரணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு உளுந்தங்களி. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தியான கருப்பு உளுந்தங்களி நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வயது வைந்த குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு இது ஒரு 15 நாள் தொடர்ந்து நம்ம கொடுத்தோம்னா உங்களுடைய எலும்பு பலம் பெற, இடுப்பு எலும்பு பலம் பெறும். 40 வயசுக்கு மேலே எலும்பு தேய்மானம், கால்சியத்து கம்மிங்கிற இந்த பிரச்சனையே வராது. எல்லாருமே ஆண்கள்லேருந்து பெண்கள் வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த உளுந்தங்கஞ்சி செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.